கிடைக்கல. कितने लोग बुला के आपको जवाब नहीं मिला है. இன்றைக்கு பதில் நிச்சயமாய் வரும். आज आपके लिए जवाब मिलने वाला है. அவரால் அன்றி ரட்சிப்பு கிடையாது. वो उनके बिना उद्धार नहीं है. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். प्रत्येक काम 4:12 में लिखा है. தவிர வேற விடுதலை இல்ல. यीशु मसीह के बिना छुटकारा नहीं है. அவரால் அன்றி ரட்சிப்பு இல்ல. यीशु मसीह के बिना उद्धार नहीं है. வானத்திலும் आकाश में பூமியிலும் और धरती पे வேற ரட்சிப்பு இல்ல. वो दूसरा नाम नहीं दिया गया है. ஹalleluya ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனிதர்க்குள்ளே வல்லமையான் வேறு நாமம் இல்லை. கைத்தட்டி சொல்லமா. மனிதர்க்குள்ளே வல்லமையான் வேறு நாமம் இல்லை. சொல்லுவோ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து. சொல்லுவோ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. சொல்லலாமா? அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாம் நமக்கில்லையே. இந்த உலகத்திலே வேற நாம இல்ல. இந்த பூமியில விடுதலை அடையலனா இயேசு விட்ட வேற நாம இல்ல. அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் இயேசு. கைதட்டி அவர் நாமம் இயேசு. உற்சாகமா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் சொல்லோ. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் இப்பவே உனக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற செய்வினை கட்டுகள் உடைவதாக சொல்லுவோ. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாம் நமக்கில்லையே. வேகமா சொல்லுவோம். நாம் விடுதலை அடைவதற்கு கைதட்டு எல்லாருமே சொல்லுவோம். வேறு நாமும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. சொல்லுவோம். எல்லாமே சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம். சொல்லுவோம். அவர் நாமத்தில் பேய்கள். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு உன்னை ரட்சிக்கிறாரமா. சொல்லோ. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமே. அவரை தவிர வேற நாமம் இல்லை இந்த பூமியிலே. यीशु मसीह के नाम छोड़कर दूसरा नाम नहीं है. ये வேற நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்ல. दूसरा नाम ये संसार पे है ही नहीं. நம்ம அங்க போனா இங்க போனா விடுதலை கிடைக்கும் நினைக்கிறோம். இல்ல. இடத்திலிருந்து ஆண்டவரேன்னு நோக்கி கூப்பிட்டா அவர் உனக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். हम उद्धार के लिए इधर उधर घूमते हैं, लेकिन आप कहाँ है? वहाँ ही वो रहकर प्रभु को दुहाई दीजिए, आपको उद्धार करेगा. 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. यीशु मसीह कहते हैं आपका सारे बोझ को मेरे ऊपर दे दो. உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. आपका सारे चिंताओं को मेरे ऊपर दे देना. அவர் உன்னை என்ன பண்ணுவாரா? சுமந்து கொள்வார். எல்லாத்தையும் நீ அவர் மேல வச்சிருங்க. वो सारे बोझ को प्रभु यीशु मसीह को देंगे तो वो ले लेंगे. அவரை விட்டா உங்களுக்கு வேற வழி இல்ல. यीशु मसीह को छोड़कर दूसरा रास्ता नहीं है. இன்னைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? धर्मी जन ही उद्धार पाने का இன்னைக்கு கிறிஸ்தவனே ரட்சிக்கப்பட முடியாதா? சபையே உன் நிமித்தம் தான் இந்த காற்ற மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை.
वो कलीसिया के कारण ही ये दुनिया जो खटरंबा को अभी तक उद्धार नहीं पाया है। கிறிஸ்தவ மக்களே, जो मसीही लोग, உன் நிமித்தம் தான் இன்னும் இந்த கிராமம் இன்னும் ரட்சிக்கப்படல. तेरा कारण ही ये जो शहर अभी இன்னும் நீ तक குடிக்கு उद्धार नहीं அடிமையா पाया। இருக்கிற, இன்னும் குடிக்கு அடிமையா இருக்கிற, वो शराब के लिए वो गुलाम में है। நீ திருட்டுத்தனமா குடிக்கிற. இந்த மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ये बदलाव आना है तो हम उद्धार पाना जरूरत है। அதனால தான் வேதம் சொல்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் धर्मी जन ही उद्धार पाना मुश्किल है करके பக்தி लिखा है। இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? पापी कहाँ जाएगा? கிறிஸ்தவனே நீ மனம் திரும்பு. वो मसीह लोग आप मन फिराना है। இயேசு இந்த பூமியிலே வந்து பாவியை ரட்சிக்க வந்தார். यीशु मसीह पापियों को उद्धार देने के लिए आया। பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். पापों से उद्धार दिया। ஆனால் திரும்ப திரும்ப போய் பாவத்திலே செய்கிற. फिर भी तुम पाप में गिर जाते हो। நாய் கக்கினதை திரும்ப திரும்ப தின்ற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ திரும்ப திரும்ப பாவத்திலே பிறந்து ஓடுகிறான். जो कुत्ता उल्टी करती है उसको खाती है, वैसे ही जो पाप करते जाते हैं। 2 பேதுரு 2வது அதிகாரத்திலே 22 வாசிக்கிறோம். நாய் கக்கினதை திரும்ப தின்னுமே கழுவப்பட்ட பண்ணி சேத்துல உருளது போல இன்னைக்கு மீட்டெடுத்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாவத்துக்குள்ளே போகிறதுனாலே ஒரு ரட்சிப்பும் ஒரு மீட்பும் இன்னும் பூமியில வரல. जो उद्धार पाए हुए लोग सही से वो जीवन नहीं जीने के कारण दुनिया आज भी अभी भी वो उद्धार नहीं पा रहे हैं। நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? हम लोग कैसे हैं? நாம இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டா பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு जो இருக்கோம். सफेद कपड़ा पहनने से वो पवित्र नहीं है। இன்னைக்கு நாம அப்படி நினைக்கிறோம். உன் நிமித்தம் தான் கிராமம் ரட்சிக்கப்படல. आपके द्वारा ही ये शहर अभी तक उद्धार नहीं है, मैं उद्धार में नहीं आया। இப்பொழுது உனக்கு ரட்சிப்பின் இந்த வசனத்தை கேட்டு ये उद्धार का ये वचन को सुनकर நீ இப்பொழுது மனம் திரும்பாயானால் अभी आप मन फिरेंगे तो ஆண்டவர் உன்னோடு கூட இந்த ராத்திரி வேளையில பேசுவாராக. प्रभु ये संध्या के समय आपके साथ बात பாவத்தை कर रहे हैं। மறைக்கிறவனுக்கு வாழ்வே இல்ல. जो पाप में रहते हैं उनके लिए जीवन है ही அதை नहीं। அறிக்கை செய்து விட்டுவிடுவவனுக்கு தான் இரக்கம். जो उसको अंगीकार करते हुए उसको சங்கீதம் छोड़ते हैं 32:12 வாசிக்கிறோம். उनके लिए ही जीवन है। எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 32:12 भजन संहिता उसका 32:2 क्या ही धन्य है वे मनुष्य जिसके अधर्म का यहोवा लेखा ना ले और जिसकी आत्मा में कपट ना हो। வேதம் சொல்கிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ. அப்போ நாம் ஒரு தவறு செஞ்சா அதுக்கு மன்னிப்பு வந்தா தான் ஒரு விமோச்சனம். ஆமென். हम कुछ गलती किया है तो उसके लिए क्षमा जरूरत है। அந்த எப்பொழுதெல்லாம் ஒருவேளை நம்முடைய பாவம் மன்னிக்கப்படலைன்னா अगर हमारा पाप क्षमा नहीं होंगे நமக்கு तो உள்ளுக்குள்ளவே ஒரு வேதனையாவே இருக்கும். हमारा जीवन में एक दुख को हम महसूस करते हैं। அதனால தான் சொல்கிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, इसलिए कि वचन में लिखा है எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ जिसका अधर्म यहोवा लेखा ना ले அவன் பாக்கியவான். वो ही धन्य व्यक्ति है। எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, जिसका अधर्म को नहीं देख रहे हैं, எவனுடைய ஆவிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ जिसका आत्मा में कपट नहीं है, அவன் பாக்கியவானா वो இருக்கிறான். धर्मी है। கிறிஸ்தவனே, உன் ஆவிலே கபடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த கிராமம் ரட்சிக்கப்படாது. अगर आपका जीवन में कपट है तो நீயே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்கிறது. आप ही स्वर्ग नहीं जा पाएंगे। நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீயே போக முடியாதுன்னா மற்றவர்கள் எப்படி வருவார்கள்? वो स्वर्ग राज्य में आप ही प्रवेश नहीं कर पा रहे तो दूसरों कैसे आएंगे? நீயே குடிச்சிட்டு ரோட்ல படுத்துனா அவர்கள் எப்படி மனம் திரும்புவார்கள்? आप ही जो पीकर रोड पे पड़े हैं तो दूसरा लोग कैसे आएंगे? கள்ளச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? உள்ளதும் போயிடும், தள்ளாட நேரிடும், நல்ல குடும்பம் நடுத்தெருவில் வரும். கள்ளச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கை தட்டலாமா? கள்ளச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லோ. என்னவா? காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லோ. நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகள் நாசப்படுத்தி நடுத்தேர்வில் கொண்டும். கள்ளச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே,
விரும்புகிறார். यीशु मसीह ही आपको छुटकारा देना चाहते हैं। நீதிமானே ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது. वो धर्मी जन ही उद्धार पाना உன்னை मुश्किल करके பார்த்து कह रहे हैं। மற்றவர்கள் எப்படி மனம் திரும்புவார்கள்? आपको देख के दूसरे लोग कैसे उद्धार இன்னைக்கு पाएंगे? பாவிக்கு ரட்சகர் என்று சொல்லி நாம் பிரசங்கம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையே சரியில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் எப்படி மாறுவார்கள்? जो प्रभु को पीछा करने वाले हमारा जीवन ही सही नहीं है तो दूसरे लोग कैसे उद्धार पाएंगे? நாம் முதல்ல நம்முடைய கிறிஸ்தவர்கள் முதல்ல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम पहले मन फिराना है। ஒருவன் இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம், ஒருவன் இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். यीशु मसीह कहते हैं मेरे शब्द सुनकर दरवाजा खोलेंगे तो। வசனத்தை வாசிக்கலாமா? இதோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து நான் அவனிடத்திலே பிரவேசிப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் கேக்குதோ, ये शब्द जितने लोग सुन रहे हैं, இந்த வார்த்தை எல்லாருக்கும் கேக்குதுன்னு நம்புறேன். ये जो शब्द है सब लोग सुन रहे हैं करके मैं विश्वास करता हूँ। நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு आप காரியம். जो करने के काम एक ही है, உன் இதயத்தை மாத்த ஆண்டவருக்கு திறந்து கொடு. आपका हृदय को खोल அவர் देना। உன் பாவத்தை மன்னிக்க வல்லவர். प्रभु यीशु आपकी पापों को क्षमा करेगा। அவர் உன்னை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். प्रभु यीशु मसीह आपकी क्षमा करेंगे। அவரால் அன்றி ரட்சிப்பு இல்ல. यीशु मसीह के बिना उद्धार नहीं है। அவர் வேதம் சொல்கிறது, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே நான் உன்னை மீட்கவில்லை. தம்முடைய சொந்த தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா இளங்கால்களினாலே அவர் உன்னை மீட்டுக் கொள்ளவில்லை. जो जानवरों के द्वारा आपको उद्धार नहीं है, அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். वो अपने आप को बलिदान किया। प्रभु यीशु அவர் मसीह ने, தன்னையே ஒப்பு கொடுத்தார். यीशु मसीह अपने आप को बलिदान நாம் किया। பரிகாரம் தேடி எங்கெங்கேயோ போறோம். हम दूसरा जगह में हम ढूंढते அங்க फिर रहे போனா हैं। விடுதலை கிடைக்கும். यहाँ जाएंगे तो छुटकारा मिलेगा, यहाँ जाएंगे तो उद्धार मिलेगा, அந்த காரியத்தை பண்ண நமக்கு கிடைக்கும். ये कार्य को करेंगे तो हमें उद्धार मिल जाएगा। இன்னைக்கு தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ऐसा हम गलत रास्ता में हम चल रहे हैं। இன்னைக்கு சில நரபலிகளை கொடுத்திருக்கிறார்கள். कई लोग जो बच्चों को बलि दे रहे இன்னைக்கு हैं, தேவையில்லாத காரியத்திலே இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். जो जरूरत नहीं है उसको करते जा நீ रहे हैं। அதெல்லாம் தேவையே இல்லை. उसके लिए कोई जरूरत நீ नहीं है, அதெல்லாம் தேவையே இல்லை. उसके लिए कोई जरूरत नहीं है। ஒருத்தன் நல்லவனுக்காக வேதம் சொல்கிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருத்தன் நல்லவனுக்காக மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். जो ஆமென் हम சொல்லுங்க. पापी ही थे उस समय प्रभु यीशु मसीह हमारे लिए मरा है। நல்லவனு கூட இன்னைக்கு மரிக்கிறது இல்ல. जो अच्छे व्यक्ति के लिए कोई मर सकता है, लेकिन पापियों के लिए प्रभु यीशु मसीह ने मरा। ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில எப்ப நம்ம குடும்பத்துல இருக்க சாவானோ எதிர்பார்க்கறாங்க. कई परिवार में ऐसा रहता है ये कब मर எப்ப जाएगा, என் மனைவி சாவான்னு பாக்குறாங்க. ये पत्नी कब मरेगी, இல்ல என் புருஷன் எப்ப मेरा சாவான்னு पति कब பாக்குறாங்க. मरेगा करके वो सोचते हैं। இல்ல நீ போசல்ல மண்ணு வாரி விடுவாங்க, சாவுன்னு சொல்லுவாங்க. कई लोग ऐसा जो मिट्टी को फेर देते हैं, ஆனா இயேசு அதை சொல்லவே இல்ல. यीशु मसीह ऐसा नहीं कहते हैं। அவர் தன்னையே பலியாய் यीशु கொடுத்தார். मसीह अपने आप को बलिदान किया है। சொல்லுங்க, இயேசு தன்னையே பலியாய் கொடுத்தார். यीशु मसीह अपने आप को बलिदान அந்த किया। இயேசுவை நம்பி வருகிற அத்தனை பேருக்கு वो விடுதலை. यीशु मसीह के ऊपर जितने लोग विश्वास अतने करने आते मेरे हैं समाधान उनके मिल लिए जाओ। छुटकारा है, अतने उनके मेरे लिए को शांति विடுதலை है, है। उनके लिए अतने उद्धार है, मेरे को उनके रक्षित लिए है। पाप की क्षमा अतने है। பேருக்கு மீட்பு நிச்சயம். यस, இயேசு நல்லவரம்மா. यीशु भला करने वाले हैं, இயேசு நல்லவரம்மா. यीशु अच्छे हैं, அவர் உனக்காய் மரித்திருக்கிறார். यीशु मसीह आपके लिए मरा है। பாருங்க, பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்திருக்கிறார். हम पापी ही थे उस समय हमारे लिए प्रभु यीशु मसीह मरा। இந்த சத்தத்தை உன் காதுகள் கேட்கவில்லையோ? आप सुन लीजिए ये शब्द को, மனம் திரும்பு. मन फिराना। கிறிஸ்தவனை தான் மனம் திரும்ப வேண்டும். मसीह लोग मन फिराओ। நீ திருடுகிற காரியத்தை கர்த்தர் பார்த்து जो கொண்டிருக்கிறார். चोरी करते हैं परमेश्वर उसको देखता है। அடுத்த மனைவி மேல ஆசைப்படுகிற விஷயத்தை கர்த்தர் பார்த்து जो கொண்டிருக்கிறார். दूसरे पत्नी के ऊपर जो नजर डालते हैं அடுத்த प्रभु देख புருஷன் रहे மேல हैं। ஆசைப்படுகிற விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर सब कुछ देखने वाले கிறிஸ்தவனே हैं। மனம் திரும்பு. जो मसीह நீ पहले பரலோக मन ராஜ்யத்துக்கு फिराना। போக முடியாதா?
தனியே போக முடியாதா மத்தவங்க கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும் बिना मन फिराने से स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर पाएंगे। வேதம் சொல்கிறது முதல்ல உன் கண்ணில் இருக்கிற தூசி எடு जो बाइबल में लिखा है पहला आपका आंखों में जो है उसको निकाल देना। ஆனா கிறிஸ்தவன் அதை பண்றது இல்ல जो मसीह लोग उसको नहीं करते हैं, மத்தவனை பொறுத்தே குறை சொல்லிக்கின்னு जो இருக்கான் दूसरे लोगों के बारे में ही जो நீ बोलते மனம் रहते हैं। திரும்பினா போதும் पहले हम मन फिराना, ரட்சிப்பு சீக்கிரத்தில் இந்த பூமியில जो வரும் उद्धार जल्दी संसार पे கரங்களை आएगी। கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya Hallelujah. ஹalleluya இயேசு உன்னோடு கூட இந்த ராத்திரி வேளையிலே பேசுவாராக प्रभु ये रात के समय आपसे बात कर रहे हैं। எத்தனை பேர் இங்க ஒப்பு கொடுக்குறீங்க कितने लोग आप अपने आप இயேசு को எனக்காய் प्रभु के पास प्रभु के ऊपर विश्वास कर रहे பாவிகளை हैं। ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் पापियों को उद्धार देने के लिए प्रभु यीशु मसीह संसार அந்த में आए இயேசு थे। இன்றைக்கும் ஜீவிக்கிறார் वो यीशु आज भी जिंदा है। எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறீங்க कितने लोग बीमारी में हैं, எத்தனை பேர் மனவியாதியோடு இருக்கிறீங்க कितने लोग मन के वेदना में दुख में हैं, எத்தனை பேர் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்க कितने लोग जो मुझे निकाला गया है करके எத்தனை आप பேர் दुख में हैं, பாவின்னு உணர்றீங்க कितने लोग समझ रहे हैं मैं पापी हूँ। இயேசு உனக்கு சுகந்தர விரும்புகிறார் यीशु मसीह आपको चंगाई करेंगे। நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கத்தரி ஒரு நிமிடம் सब लोग खड़े हो எல்லாரும் जाएंगे, நம்ம கடைசியாக நம்ம ஜெபிக்கலாம் सब लोग खड़े हो जाएंगे, हम प्रार्थना करेंगे। ஹalleluya எல்லாருமே கண்களை மூடி இயேசு உனக்கு சுகந்தர வருகிறார் सब लोग आंख बंद करें, प्रभु आपको चंगा करेंगे। ஆக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே நம்புவே இயேசுவை சொல்லலாமா நம்புவே இயேசுவை சொல்லலாமா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தோம் நீயின் தேவன் எத்தனை இடங்கள் வந்தாலும் ஆண்டவரே இந்த கிராமத்தில் ரட்சிக்கிறார் ஆண்டவரே ஓ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறார் பாவிகளுக்காக இயேசு இந்த பூமியில் கொடியன் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே ஆண்டவருடைய கொடி உண்மையில பறக்கிறது ஆண்டவருடைய ரத்தம் உண்மையில இப்பொழுது தெளிக்கப்படுகிறது சொல்லுவோ நம்புவே எல்லாவாய் சொல்லமா எல்லாவாய் சொல்லமா இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தோம் நீயின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தோம் நீதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவோ ஆண்டவரே ஆண்டவரே நேச கோடி பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவீராக ஆண்டவரே நேசருக்காய் ஜீவித்திடுவாய் திறந்து நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை கண்களை மூடி ஆண்டவரே உம்மை நம்பி வந்துட்டு ஆண்டவரே सब लोग आंख बंद करके ஆண்டவரே உம்மை நம்பி வந்துட்டு प्रभु ஆண்டவரே आपके ऊपर विश्वास करके உங்க मैं आया हूं। பாதத்தை பிரிச்சிட்டு ஆண்டவரே प्रभु मैं आपके पांवों को पकड़ता हूँ, என்னை மன்னிப்பீராக मुझे क्षमा कर प्रभु। என்னை முற்று முழுதுமாய் கழுவீராக प्रभु मुझे धो लीजिए प्रभु, உம்மை விட்டு எனக்கு வேற
வழி இல்ல प्रभु आपके छोड़ के दूसरा कोई नहीं है प्रभु मेरे வேற लिए வழி இல்லப்பா प्रभु आपके छोड़ के कोई नहीं है प्रभु मेरे பாவத்தை लिए ரட்சித்த தேவாட்டுக்குட்டியே प्रभु पापों को क्षमा करने वाला प्रभु இயேசுவே यीशु என்னை மன்னிப்பீராக मुझे क्षमा कर प्रभु என் வியாதி சுகமாக்குவீராக मेरा बीमारों को चंगा என் நோய்களை कीजिए சுகமாக்குவீராக मेरा बीमारी को चंगा कर ஒதுக்கப்பட்ட என் வாழ்க்கை உயர்த்துவீராக प्रभु जी मेरा जीवन को बदलिए பார்க்கிறேன் நான் கூட ஒதுக்கப்பட்டவன் தான்மா 7 வருடம் குப்பை பொறுக்கிருக்கேன் 7 வருடம் 7 साल में जो मैं कचड़ा को बीन रहा था என்கிட்ட பாத்தீங்கன்னா கோலின்னு இந்த பிரஷ் இதுதான் என்கிட்ட இருக்கும் मेरे पास और कुछ नहीं था எனக்கு நல்ல துணி இல்ல मेरे पास कपड़ा नहीं था எனக்கு வீடு இல்ல मेरे पास घर नहीं था எனக்கு பொண்ணு கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க मेरे लिए जो शादी करने के लिए लड़की भी नहीं दे रहे थे எங்க எத்துமே நான் கொடுக்குற பொருளை வைப்பேன்னு சொன்னாங்க जो मैं देंगे तो भी आप सामान को कहाँ रखेंगे करके बोल रहे थे நான் படிக்கல मैं पढ़ाई नहीं किया நான் 9வது 10வது ஃபெயில் मैं 10वीं फेल हो गया था என் டோட்டல் மார்க் 86 मेरा टोटल मार्क ही 86 है நான் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் अभी मैं एक कंपनी में मैं मैनेजर हूँ ஹalleluya ताली बजा के प्रभु को महिमा करे குழியிலிருந்து உயர்த்துகிறவர் जो धूल में से उठाने वाला प्रभु है ஆண்டவர் 3 வீடு கட்ட கர்த்தர் உதவி जो செஞ்சார் 3 घर बनाने में प्रभु दया किया யாருக்கு है கடன் வாங்கல मैं किसी से कर्ज नहीं लिया हूँ நான் யாரன்னே போய் குடுன்னு கேட்கல मैं किसी से मांगा नहीं हूँ அவர் பாதத்தை பிடிச்சிட்டேன் जो प्रभु यीशु मसीह के पांव में गिरा था என்னை உயர்த்துவீராக यीशु मुझे उठाइए करके मैं प्रार्थना किया சுகத்தை தர விரும்புகிறார் यीशु मसीह आपका जीवन में भी ऐसा அவரால் चमत्कार எந்த करेंगे ரட்சிப்பே இல்ல उनके बिना कोई उद्धार नहीं இயேசுவை தவிர है விடுதலை இல்ல यीशु मसीह के बिना छुटकारा नहीं है என்ன ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க जो गांव में कोई मुझे आदर नहीं दे रहे थे செக் பண்ணி பாருங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் लेकिन आज प्रभु मुझे ऊंचा किया है சொந்தமா கம்பெனி வச்சிருக்கான் जो मैं खुद कंपनी रखा हूँ கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் जो தாली बजा के प्रभु को महिमा करें நான் இந்த மாதிரி உங்களை லோக்கல் ஆள்கிட்ட நான் பேசுறது இல்ல मैं ऐसा लोगों से अभी बात नहीं करता हूँ ஆமா வாரத்துல ஒரு நாள் தான் உங்களை பாக்குறேன் हफ्ता में एक बार ही आपसे मिलते हैं நான் ஃபாரின் ஆள் கூடவே இருக்கிறாமே जो फॉरेन से जो लोग आते हैं उनसे ही मैं बात करता हूँ படிக்க தெரியாத என்ன जो ज्यादा पढ़ाई नहीं किया ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் मुझे प्रभु ने ऊंचा किया है எத்தனை டிகிரி இருக்கீங்க आपके पास कितना डिग्री है எத்தனை படிச்சிருக்கீங்க कितना आप पढ़ाई किए हैं ஆண்டவர் உன்னை உயர்த்துவது நிச்சயம் அல்லவோ आपको प्रभु ऊंचा करेंगे எத்தனை பேர் இப்ப கண்ணை மூடி ஜெபிக்கிறீர்களோ आप लोग आंख बंद करिए அந்த பாவியை ரட்ச